ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமாகுமா? அதில் இருக்கும் சவால்கள் என்னென்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் 1952 தொடங்கி 1957, 1962, 1967 வரையில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றன. பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் புதிய மாநிலங்கள் உருவாக்கம், நாடாளுமன்றம், சட்டப்பேரவை கலைப்பு காரணங்களால் இந்த நடைமுறை மாறியது. இப்போது மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 83 உட்பிரிவு 2 திருத்தம் செய்ய வேண்டும். ஆம், நாடாளுமன்ற பதவிக்காலம் 5 ஆண்டு காலம் என பிரிவு சொல்கிறது. இதேபோல் சட்டப்பிரிவு 172 உட்பிரிவு 1 திருத்தம் அவசியமாகும். இந்த பிரிவு மாநில சட்டப்பேரவை பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என சொல்கிறது. ராம்நாத் கோவிந்த் கமிட்டியும் இந்த திருத்தங்களை பரிந்துரை செய்துள்ளது. இந்த திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்றால் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும். அதுபோக சட்டம் அமலான பல மாநிலங்களில் அரசுகளின் பதவிக்காலம் குறையும். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலோடு அமலுக்கு வந்தால் மாநில அரசுகளின் பதவிக்காலம் குறையும். நாட்டில் கடந்த வருடம் தேர்தல் நடைபெற்ற 10 மாநிலங்களில் 2028 அடுத்த தேர்தல் நடைபெறும். அப்போது ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்தின் பதவிக்காலம் ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக இருக்கலாம். தமிழக சட்டப்பேரவைக்கு 2026 தேர்தல் நடைபெறும். புதிதாக அமையும் அரசாங்கத்தின் பதவிக்காலம் 3.5 ஆண்டுகளில் முடியலாம். அப்படி 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் பதவியேற்கும் அரசாங்கம் பாதியில் கவிழ்ந்தால் அப்போது இடைக்கால தேர்தலை நடத்தலாம் என கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது.